பெண்கள் வீக்கர் செக்ஸா நம்ம பார்க்கப்படுறோம். பெண்கள் வீக்கர் செக்ஸ் கிடையாது, வீக்கர் செக்ஸ் ஆக்கப்பட்டவர்கள். ஏன் அப்படின்னா இப்போ என்கிட்ட ரெண்டு கை இருக்கு. என்னோட எல்லா வேலையுமே நான் ரைட் ஹேண்ட்ல தான் செய்வேன். நான் ரைட் ஹேண்ட்ல தான் எழுதுவேன், ரைட் ஹேண்ட்ல தான் மிஷின்ஸ் ஆபரேட் பண்ணுவேன், எல்லாமே நான் ரைட் ஹேண்ட்ல தான் பண்ணுவேன். இப்போ நான் திடீர்னு வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல நீங்க மிஷின் ஆபரேட் பண்ணுன்னு சொன்னா என்னால பண்ண முடியாது. லெஃப்ட் ஹேண்ட்ல என்ன நீ எழுதுங்கன்னு சொன்னா என்னால எழுத முடியாது. ஏன் எழுத முடியாது? ஏன்னா சின்ன வயசுல இருந்து எழுதுறதுக்கான மிஷின் ஆபரேட் பண்றதுக்கான எல்லா பயிற்சியையும் நான் என்னோட ரைட் ஹேண்டுக்கு தான் கொடுத்திருக்கேன். என்னோட லெஃப்ட் ஹேண்டுக்கு எந்த ஒரு பயிற்சியும் நான் கொடுக்கல. அதே மாதிரி தான் இந்த சமூகம் திறமையை மேம்படுத்திக்கிறதுக்கான, தகுதியை மேம்படுத்திக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பையும் ஆண்களுக்கு மட்டுமே கொடுத்துட்டு இருந்தது. பெண்களுக்கு அந்த மாதிரி எதையுமே கொடுக்காதனால தான் பெண்கள் பலவீனமானவர்களாக உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். குறைவான நேரத்துல உடல் உழைப்பை செலுத்தி சீக்கிரமா செய்து முடிக்கக்கூடிய வேலையை ஆண்களுக்கும், ஃபேன் ரிப்பேர் பண்றது, லைட் ரிப்பேர் பண்றது, கேஸ் தூக்குறது, இந்த மாதிரி உடல் உழைப்பை அதிகமா செலுத்தி கொஞ்ச நேரத்துல செய்து முடிக்கக்கூடிய வேலையை ஆண்களுக்கும், உடல் உழைப்பை அதிகமா செலுத்தாம ரொம்ப கம்மியான உடல் உழைப்பை செலுத்தி அதிக நேரம் செய்யக்கூடிய வேலைகளை பெண்களுக்கு இந்த சொசைட்டி ஆரம்பத்துல இருந்து கொடுத்துட்டே இருந்து. சோ இப்படிதான் பெண்கள் ஒரு வீக்கர் செக்ஸா உருவாக்கப்பட்டிருக்காங்க, பலவீனமானவர்களாக உருவாக்கப்பட்டிருக்காங்களே தவிர பெண்கள் பலவீனமானவர்கள் கிடையாது, அவங்க வீக்கர் செக்ஸ் கிடையாது, அப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை.